முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போ நீ மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இந்த பதிவை கேட்குறியோ அது அப்படியே நடக்கும். அதாவது ததாஸ்துன்னு சொல்லி உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ ஏற்கனவே நிறைய முறை சொல்லி கேட்டிருப்பாய் அல்லவா? அதாவது நல்ல விஷயங்களை நீ நினைக்கும் போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல தேவதைகள் ததாஸ்து அப்படியே ஆகட்டும்னு சொல்லி உன்னை ஆசீர்வதிப்பாங்க. நீ நல்லதை பேசினாலும் சரி, கெட்டதை பேசினாலும் சரி, அந்த தேவதைகள் ததாஸ்துன்னு சொல்லிட்டா அது அப்படியே உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். அப்படிதான் இப்போ உனக்காக ததாஸ்துன்னு சொல்லி உன்னை ஆசீர்வதிச்சு நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக இந்த முருகன் நானே உன்னை தேடி வந்திருக்கேன். இந்த உலகத்தில் பெரும்பாலும் மனிதர்களுக்கு வெற்றி நேரடியாக வந்து கிடச்சிடாது. ஒவ்வொரு மனிதன் செய்யும் முயற்சியை பொறுத்த அளவுக்கு, அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பொறுத்த அளவுக்கு தான் வெற்றி வந்து சேரும். நான் எப்போதும் எல்லாருக்கும் நேரடியாக வெற்றிகளை கொடுக்க மாட்டேன். நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுப்பேன். அப்படிதான் இப்போ உனக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன். இந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சு வெற்றி பெற்று முன்னுக்கு வர தயாராய்க்கோ என் செல்வமே. ஓ மனசில் எப்போதுமே நீ உற்சாகமாக புத்துணர்ச்சியோட எல்லா காரியங்களையும் சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்படுறேன். எத்தனை பேர் உனக்கு எதிராக இருந்தாலும், எத்தனையோ விஷயங்கள் உனக்கு எதிராக உன் வாழ்க்கையில் நடந்தாலும் கூட நீ எப்போதும் உற்சாகத்தோடும் புத்துணர்ச்சியோடும் உனக்கான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டே இரு. உன்னுடைய திறமையை பொறுத்து, நீ வாய்ப்புகளை பயன்படுத்தும் விதத்தை பொறுத்து கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நான் அழகாக உருவாக்கி கொடுப்பேன் என் செல்வமே. நீ நல்லா வாழ்ந்த, நிறைய சம்பாதிச்சு சொத்து சுகத்தோடு இருந்தீனா உன்னை பார்த்து 10 பேர் பொறாமப்படுவாங்க. நமக்கெல்லாம் இப்படி வாழ்க்கை அமையலையே, நமக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்கலையேன்னு பொறாமப்படுவாங்க. அதுவே நீ கொஞ்சம் கீழே இறங்கி வந்தாலும், வாழ்க்கையில் கஷ்டப்பட்டியோ அல்லது தோல்வியை தழுவுனியோ, ஏதாவது ஒன்று தப்பாக நடந்துச்சுன்னா 10 பேர் உன்னை ஏளனமாக இலக்காரமாக பேசுவாங்க. மொத்தத்தில் நீ நல்லா வாழ்ந்தாலும் இந்த உலகம் பொறாமப்படும், கஷ்டப்பட்டாலும் இந்த உலகம் உன்னை ஏளனமாக அலட்சியம் செய்யும். இப்படி நீ எப்படி வாழ்ந்தாலும் உன்னை பற்றி குறை சொல்லும் மனிதர்களுக்கு மத்தியில் அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நீ பார்க்காம அடுத்து என்ன பண்ணலாம்னு மட்டும் யோசிச்சுட்டு போய்கிட்டே இரு. வாழ்க்கைங்கிறது நீ எளிமையாக இருப்பதை கொண்டு கஷ்டப்பட்டு சமாளித்து வாழ்வதற்காக கொடுக்கப்படலை. வாழ்க்கைங்கிறது நீ வாழ்வதற்காக மட்டுமே உனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நீ தான் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். அதையும் தாண்டி சில நேரங்களில் வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும், வாழ்க்கை உனக்கு கடினமாக இருந்தாலும், நீ தைரியமுள்ள வலிமையுள்ள பிள்ளையாக வாழ்க்கையை சமாளித்து வாழ கற்றுக்கோ என் செல்வமே. உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருக்கும்போது கண்டிப்பாக உன்னால் வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு உயர முடியும். ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஒரு மான் கண் விழிக்குது. அந்த மான் உயிர் பிழைப்பதற்காக தினமும் புலியை விட வேகமாக ஓடுகிறது தானே? அதே போல தான் ஒவ்வொரு நாள் அந்த புலியும் காலையில் கண் ஒலிக்குது. ஆனால் அது பசிக்காக, அந்த பசியை தீர்த்து கொள்வதற்காக மானை விட வேகமாக ஓடி மானை அடித்து பிடிச்சி தின்னாதானே அதுக்கு பசி அடங்கும். நீ மானாக பயந்து ஓடக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, அல்லது புலி போல உனக்கான இரையை தேடி பிடிக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, வேலைன்னு ஓடக்கூடிய ஆளோ அல்லது வேலையை தாண்டி வாழ்க்கையில் உயர்ந்து ஜெயிக்கக்கூடிய ஆளோ, நீ எப்படி இருந்தாலும் தினமும் காலையில் சூரியன் உதிக்கும் போதே ஓட தயாராக இரு. போட்டி நிறைஞ்ச இந்த உலகத்தில் வாழ்க்கையை வீணாக கழிப்பவனும், தூங்கி எழுந்திருப்பவனும், சோம்பேறித்தனமாக இருக்கிறவனும், பொழுதுபோக்குகளிலே கவனம் செலுத்துபவனும் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியாதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. போட்டி, பொறாமை, சூது, வாது எல்லாமே நிறைஞ்ச இந்த கலியுக காலத்தில் நீ எந்த செயலை செய்கிறதா இருந்தாலும் புதுசாக சிந்திச்சு நிறைய திட்டம் போட்டு கடுமையாக உழைக்கும் போது கண்டிப்பாக உன்னால் முன்னுக்கு வர முடியும் என் செல்வமே. இந்த உலகத்தில் லஞ்சம், ஊழல், திருட்டு, பொய், சூது, வாதுன்னு நிறைய ஏகப்பட்ட இழிவான விஷயங்கள் இருந்தாலும் உன்னை போல நல்லவர்களும் நல்ல குணம் கொண்டவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறதால தான் இந்த முருகன் நானும் உலா வந்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உனக்கு தேவையான அனைத்தையும்
நிச்சயம் நான் கொடுக்க தான் போகிறேன். எப்போதுமே எந்த விஷயமா இருந்தாலும் சரியாக முடிவெடுக்கிற திறனை உனக்குள்ள வளர்த்துக்கோ. நீ எடுக்கக்கூடிய சரியான முடிவுகள் தான் உனக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். உனக்கான வாய்ப்பை வெற்றியாக மாற்றிக்கொள்வதற்கு நீ எப்போதும் தயாராக இரு என் தங்கமே. யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் அவங்க நம்மளை பார்த்து இப்படி செஞ்சுட்டாங்களே, அவங்க நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாங்களேன்னு கவலைப்படாம அவங்க உன்னை வச்ச தூரத்திலேயே நீ இருக்க பழகிக்கோ. உன்னோடு நான் இருக்கும்போது அது போதாதா என்ன? 1000 மனிதர்கள் உனக்கு துணையா இருந்தா செய்யக்கூடிய காரியத்தை இந்த முருகன் நான் ஒரு ஆள் உனக்கு துணையாக இருந்து செஞ்சு முடிப்பேன். நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படாத. இறை நம்பிக்கையில மிக முக்கியமான விஷயமே காத்திருத்தல் தான். நீ நம்பிக்கையோடு பொறுமையா காத்திருக்கும் போது இந்த முருகன் நானே உன் வாழ்க்கையில வெற்றி கோப்பையை கொண்டு வந்து கொடுப்பேன். பொறுமையும் நம்பிக்கையும் கண்டிப்பா உன்னை வெற்றி பெற வைக்கும். என்ன நடந்தாலும் என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோட இரு. கோபம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு, கோபம் பலவீனமான விஷயங்கிறத புரிஞ்சுட்டு நீ பலமுள்ள பிள்ளையாக, நம்பிக்கையும் தைரியமும் கொண்ட பிள்ளையாக இருக்க கற்றுக்கோ. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும், எவ்வளவுதான் வலியும் வேதனையும் உன் வாழ்க்கையில் வந்தாலும் அத்தனையும் தாண்டி உன்னை நான் காப்பாற்றுவேன்ற நம்பிக்கையை உனக்குள்ள உருவாக்கிக்கோ. மற்றவர்களை மகிழ்விப்பதற்காகவும் மற்றவங்களுக்காகவும் நீ உன் வாழ்க்கையை வாழ நினச்சினா உனக்குள்ள மன அழுத்தமும் பதட்டமும் மன சோர்வும் தான் உண்டாகும். அதுக்கு பதிலாக உன் வாழ்க்கையில் உன்னை நீயே மகிழ்விக்க தயாராகு. எப்போதும் 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் நீ வெளியே அழுக மாட்ட, சிரித்த முகமாக தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த சிரிப்புக்குள்ள நீ 1000 மடங்கு வலியையும் வேதனையும் ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்கத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். எப்போதும் யார் உன்னை பாராட்டினாலும், யார் உனக்கு ஆதரவாக சாதகமாக வந்து நின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க கற்றுக்கோ. ஏன்னா பூசணிக்காயை தலைக்கு மேலே எதுக்கு தூக்குறாங்கன்னா அதை தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுவதற்காக அல்ல, தலைக்கு மேலே தூக்கி சுற்றுறதே அதை போட்டு உடைப்பதற்காக தானே. அதே போல தான் இன்றைக்கி உன்னை தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடி பாராட்டி புகழ்ந்து பேசுபவர்கள் நாளையே கூட தூக்கி கீழே போட்டு உடைச்சிடலாம். இந்த உலகம் அப்படி தான். ஒரு மனுஷனை பாராட்டினாலும் உயர்த்தினாலும் ஒரே தான் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. கீழே தூக்கி போடுறதா இருந்தாலும் ஒரே அடியாக கீழே தள்ளி விட்டு காலில் போட்டு மிதிக்கவும் செய்வாங்க. பாராட்டும் விமர்சனமும் ஒரே மாதிரி எடுத்துக்க பழகிக்கோ என் செல்வமே. என்ன நடந்திருந்தாலும் உன் வாழ்க்கையில் நடந்ததை நினச்சி வருத்தப்படாத. இப்பொழுது நடக்கும் விஷயங்கள் அனைத்தும் உனக்கு நல்லதுக்காக நடக்குதுன்ற அந்த நம்பிக்கையை மட்டும் உனக்குள்ள வச்சுக்கோ. என்ன நடந்திருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நடக்க வேண்டிய விஷயங்களில் நீ கவனம் செலுத்தும் போது இந்த அப்பன் முருகன் நானே உனக்கு துணையாக இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். ஆரோக்கியமும் வீட்டில் மன அமைதியும் உனக்கு இருந்துட்டாலே உன் வாழ்க்கை அழகானதாக மாறிடும். குழப்பம் இல்லாத, சலிப்பே இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையாக மாறக்கூடிய வரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் என் செல்வமே. இனிமே உன் வாழ்க்கையில் எந்த குழப்பமும் கவலையும் பிரச்சனையும் சலிப்பும் வெறுப்பும் இல்லாத அளவுக்கு நீ சந்தோஷமாய் வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். புத்திசாலி எப்பொழுதும் யார் தன்னை விட்டு போனாலும் அதுக்காக கவலைப்பட மாட்டான். அதுக்கு பதிலாக தன்னை விட்டு போனவங்க கண்ணு முன்பாக வாழ்ந்து காட்டி சாதனை படைப்பான். முட்டாள் மட்டும்தான் தன்னை விட்டுட்டு போனவங்களை நினச்சி ஐயோ அவங்களால நம்ம வாழ்க்கையே போச்சுன்ற அளவுக்கு வருத்தப்படுவாங்க. நீ எதை இழந்தாலும் யாரை இழந்தாலும் அதை தாண்டி வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோட வைராகியத்தோட வாழ்ந்து காட்ட தயாராகு. எப்போதும் ஏமாற்றப்பட்டாலும் மனசு உடைக்கப்பட்டாலும் உன்னை மனிதர்கள் அலட்சியப்படுத்தினாலும் அனைத்தையும் தாண்டி வாழ்க்கை வாழ தயாராகு. உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருந்து நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்குறேன். அடுத்தவங்க உன்னை தேடுவாங்க, தேடட்டும் சொல்லி நீ கொஞ்சம் ஒளிஞ்சு மறைஞ்சு தொலைஞ்சு போனீன்னா யாரும் உன்னை தேடி வரமாட்டாங்கன்ற உண்மை புரிய வரும். யாரும் உன்னை தேடி வர்ற அளவுக்கு நீ யார் வாழ்க்கையிலையும் முன்னுரிமை பெறவில்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. இதை புரிஞ்சுக்கிட்டீன்னா அவங்க இவங்க அடுத்தவங்களுக்காக யோசிக்க மாட்டாங்கல்லவா. உனக்காக யோசி, உனக்காக உன் வாழ்க்கையை நேசி. உனக்கு பிடிச்சத உன் வாழ்க்கையில் செஞ்சுட்டு போய்கிட்டே இரு.
அவங்க இவங்கன்னு அடுத்தவங்களுக்காக எதையும் நினைக்காதே என் செல்வமே. யாரையும் கேவலமாகவும் நினைக்க வேண்டாம், யாரையும் உயர்வாக அற்புதமாகவும் தூக்கி சுமக்க வேண்டாம். காலம் எப்போ எப்படி மாறும்னு யாருக்கும் தெரியாது. இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்பட்ட பல பேர் தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்து வாழ்க்கையில் ஜெயிச்சவங்களா இருக்காங்க. அதனால தான் எல்லாரையும் ஒரே மாதிரி உனக்கு சரிக்கு சமானமாக நினைக்க சொல்கிறேன். யாரை பற்றியும் யோசிக்காம உன்னை பற்றி நீ யோசிக்க துவங்குனினா உன்னை பற்றி யோசிக்கிறதுக்கு நிறைய இருக்குன்றது உனக்கே புரிய வரும். உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களில் இருந்து இனி எதை நடத்தணும் எதை நடத்தக்கூடாதுன்ற விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கோ. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, உன் வாழ்க்கைக்கு எது சரியாக வரும் எது சரியாக வராதுன்ற உண்மைகளையும் தெளிவாக யோசித்து புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்வமே. உன் வாழ்க்கையில் எப்போதும் நான் நினைக்கிறது தான் சரி, நான் சொல்கிறது தான் சரி, நான் பேசுகிறது தான் சரின்னு நினைக்காம மற்றவங்க சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்டு யோசித்து புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை உனக்குள்ள வளர்த்துக்கோ.